Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது நமக்கு 5 week weight loss challenge போயிட்டு இருக்கு செகண்ட் சீசனோட First week நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் வீக்குக்கு அடி எடுத்து வைக்க போறோம். வாங்க செகண்ட் வீக்கோட டயட் என்ன, புதுசா ஃபாலோ பண்றவங்க எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி weight loss கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்கலாம், fat loss எப்படி ஃபாஸ்டா ஆக்கலாம் அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது எல்லாத்துக்கும் எப்படி இருந்திருக்கும், ஏற்கனவே டயட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாம் எக்ஸசைஸ் அப்படின்றது ஓகே தான். புதுசா டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, ஆரம்ப காலத்துல இருந்து டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கும் நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, வெறுமனே டயட் மட்டும் பண்ணாதீங்க, தயவு செய்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணுங்க. வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது மஸ்ட். அப்பதான் உங்க ஸ்கின் வந்து டோன் ஆகும், சீக்கிரமும் வெயிட் லாஸ் இருக்கும், அதே நேரத்துல ஃபேட் லாஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் மஸ்ட்டுங்க. உங்களோட பாடி ஆக்டிவிட்டி அப்படின்றது 45 நிமிஷம் இருக்கணும். புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து கேட்குற கேள்வி என்ன, நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலக்கா, எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு முதல்ல இருந்து ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. உடனே ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டு கடன்னு எழுதி வேகமாக போய் கடைக்கு போய் நான் வந்து சொல்கிறது உண்மை தான் வாங்குறதோட சரி, அப்புறம் ஜிம்முக்கு போய் காசை கட்டுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவீங்க. தயவு செய்து அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. எதுவும் வாங்காதீங்க, எதுக்கும் பணம் கட்டாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷனை கொண்டு வாங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்றது, அதுல பாதி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்க என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஃபாஸ்டா இருக்குங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க, பேர் வந்து ரேவதி. அவங்க வந்து பாருங்க, ஒரு 4 நாளே அவங்களுக்கு டிஃபரன்ஸ் செம்மையா தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரே நாள்ல 1 kg குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 200 கிராம் 300 கிராம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் குறையிறது அப்படின்றது நம்மளோட வாட்டர் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, வாட்டர் அந்த மாதிரி தான் இதாகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேட் பேர்னிங் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். நாள்பட்ட கொழுப்புகள் கரைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அதுக்கு டயட்டும் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, புதுசாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறத சத்தான பொருட்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிஷன் என்னென்னா, ஒயிட்டாக இருக்கிறத எதையும் எடுக்காதீங்க, ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு எடுக்காதீங்க. இதுதாங்க. தண்ணி அதிகமாக குடிங்க, 8 மணி நேரம் கண்டிப்பாக நல்லா தூங்குங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்ட் ஆகாமல் பிரிஸ்காகவும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, கல்யாணம் கூட ஆகலைன்றீங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேள்வி கேட்குறீங்க. இது என்ன பழக்கம்? 60 வயசு இருக்கவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணி அழகாக என்னோட இதில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னை விட அவங்க தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாத பொண்ணுங்க வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு ட்ரெஸ் போட்டால் ஸ்ட்ரக்சராக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். போன வீக் சேலஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. இந்த வீக் சேலஞ்ச் அப்படின்றது நம்ம எப்பயும் போல் 10,000 ஸ்டெப் வாக்கிங் போவோம். போக முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது மாசிலாம் முடிஞ்சு பங்குனி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வெயில் காலத்தில் வெயிட் லாஸ் அப்படின்றது செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளால் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா ஒரு மாதிரி தகட்டிட்டு வரும், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். வெயில் காலம் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிச்சுவேஷனே சொல்லலாம். ஏப்ரல் மே ஜூன்லலாம் சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. எடுத்தனுமே ஸ்டார்டிங்லேயுமே 10,000 ஸ்டெப் நடக்க முடியாது அப்படின்றவங்க மார்னிங்கில் 5,000 ஸ்டெப் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவும் பண்ணாதீங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே ஒவ்வொரு வாரமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டும் வரும், அப்படியே தேங்கி நிற்காது. எடுத்தனுமே 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு என்ன 1.5 மணி நேரமாக பண்ண முடியும் நம்மளால்? முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். வாங்க செகண்ட் வீக் டயட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் வீக் டயட் சார்ட் அப்படின்ற போது மார்னிங்கில் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சனுமே வார்ம் வாட்டர் வித் லெமன் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா ஜீரக வெந்தயம் ஊற வச்ச தண்ணி குடிங்க. இது நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் பிகினருக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எந்திரிச்சனுமே நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ எல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் காலையில் பண்ண முடியாதுங்க, அடுத்த ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கலாம். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது சுரைக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம், கோகனட் மில்க் எடுத்துக்கலாம், அது மாதிரி கொள்ளு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். நிறைய 5 வகை போட்டிருக்கேன் ஃபேட் கட்டட் ட்ரிங்க். அதில் உங்கள் பாடிக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று மெயினாக சொல்லணும், நான் குழந்தை பெற்றிருக்கேன்க்கா, எப்போலேருந்து நான் டயட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறீங்க. குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, மாசமாக இருக்கும்போதும் சரி, எப்பயுமே நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் வைக்காது. அதுதான் நான் மெயினாக சொல்கிற ரீசன் என்னென்னா,
காய்கறிகளை நிறையா எடுத்துக்கோங்க, சாதத்தை கம்மியாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வெயிட் வைக்காது. கம்பு, ராகி, கேப்பை, சிறுதானியங்கள் அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகுமே தவிர உங்களுக்கு வெயிட் வைக்கவே வைக்காது. மெயினான கண்டிஷன் அளவு முக்கியம். கம்பு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சட்டி சட்டியாக எடுக்கக்கூடாது. முந்தி காலத்தில் எடுத்தாங்கன்னா அவங்கள அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தது, அதனால் அவங்க நிறையா எடுப்பாங்க. கம்பு கூழுனாலும் சரி, கேப்பை கூழுனாலும் சரி, வெயிட் லாஸில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியும். கூழு கூட வெயிட் லாஸில் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா அளவு தாங்க. அளவு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கும் போதே நான் எப்போவுமே கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வச்சதை எடுப்பேன், பாதாம் பருப்பு 5 ஊற வச்சதை எடுத்துக்குவேன். இதெல்லாம் நான் சொல்லணும்னு தெரியவில்ல, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மார்னிங் ஃபுட் அப்படின்ற போது ஒரு நாள் பச்சைப்பயிறு முளை கட்டி ஒரு கைப்பிடி எடுங்க, முட்டை வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்கறிக்கு சேலட் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு முளை கட்டினதே அப்படியே நீங்கள் சேலட்டாக எடுத்துக்கலாம். வாட்டர் மில் இந்த சீசனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, அதை ஒரு நாளைக்கு காலையில் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் போன வாரம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் போடலை, இந்த வாரம் நான் ஃபாஸ்டிங் போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கணும். நான் செவ்வாய்க்கிழமை இருக்கலான்னு பார்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி டெய்லியில் எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, நான் வந்து ஃபீட் பண்ணுறேன், மதர் ஃபீடிங் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த பழங்கள் அப்படின்றது கூட நீங்கள் 3 மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த டயர்டும் தெரியாது, பசிக்குது அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் வராது. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி டெய்லி பழங்கள் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கள், நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். ஏன் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், பழங்கள் மட்டும் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆனால் தான் நம்ம மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகரிக்கும். அந்த மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஃபேட் பேர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை நான் வச்சுக்கோங்க. ஒரு நாள் பட்னியாக இருந்தால் வெயிட் லாஸ் வந்து 1 கிலோ 2 கிலோ குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நான் உங்களை வந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்லலை. ரீசன் வந்து நம்ம மெட்டபாலிக் ரேட்டை ஏற்றணும். நம்ம மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு உடம்பு வைக்கிது, அதை ஏற்றுனா தான் நம்மளுக்கு உடம்பு வைக்காது. எக்ஸசைஸ் பண்ணும்போது மெட்டபாலிக் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதை நான் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம், ஒரு நாள் முளை கட்டின பச்சைப்பயிறு சேலட்டாக எடுத்துக்கோங்க, ஒரு நாள் முட்டை வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பழங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் சிறுதானிய அரிசியில் இட்லி, பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாள் ரெட் ரைஸில் இடியாப்பம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மார்னிங் ஃபுல்லாக வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்குது, என்னால் டயத்துக்கு சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மார்னிங் ஃபுல்லாமே நீங்கள் பழங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குக் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்காமல் கரெக்டாக அந்த 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே காலையில் ஃபுட் அப்படின்றது பழங்களாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இர்ரெகுலர் பீரியட் வருது, இல்லை எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது பீரியட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாழை எடுத்துக்கோங்க, பெயின் வராது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கேவும். அது இன்பிட்வீன் கேப்பில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு கமலா ஆரஞ்சு சாப்பிட்லாம், ஒரு சின்ன கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிலக்கடலை ஒரு 10 பருப்பு எடுத்துக்கலாம். அப்படி என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா இன்பிட்வீன் கேப்பில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்ற போது இந்த ஸ்நாக்ஸ் எடுக்க தோணாது. அந்த சமயத்தில் நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். 2 ஸ்நாக்ஸ் டயத்துலையும் நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். அப்போ தான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும். மத்தியான சாப்பாடு அப்படின்றது 12:30லேருந்து 1:30 தான் டைமிங்கு. போன வட்டம் வந்து ஒரு நாள் ரைஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ரைஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க, மீதி 5 நாள் ரைஸ் எடுக்காமல் காய்கறிகள் மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க. இல்லை நான் டெய்லி முட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேக வச்ச முட்டை டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது மாதிரி சப்போட்டா பழம் வந்து வெயிட் லாஸில் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஒரு பழம் எடுத்துக்கலாம், அளவுக்கு அதிகமாக எந்த பழமும் எடுக்காதீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். வெறுமனே டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வாழைப்பழம் எடுக்கிறது, கிழங்கு ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம், அது மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு பொட்டாசியம் தேவை. அந்த சக்கரவள்ளி கிழங்குலையும் உருளைக்கிழங்குலாம் பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஹாட் வாட்டராக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். அதையும் மறந்துடாதீங்க. அதுவும் வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா உங்கள் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் ஃபேட்டை போய் பேன் பண்ணாது, மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். சாப்பாடு சீக்கிரம் செரிமானம் கொண்டு வரும். நைட்டு அப்படின்றது இந்த வட்டம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு நாள் சூப்பு, ஒரு நாள் பழங்கள் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தோசையும் கூட எடுக்கக்கூடாது. ஒரு நாள் வந்து சிறுதானிய இட்லி, ஒரு நாள் கம்பு இட்லி,
ஒரு நாள் ராகி இட்லி, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் சிகப்பரிசியில் இட்லி, இல்லைன்னா இடியாப்பம். இந்த 2 மட்டும் வேக வச்சது எடுத்துக்கோங்க. அதுவும் 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. வேலைக்கு போகிறவங்க என்னால் டைமிங் இல்லைக்கா, நான் 8:30க்கு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்றவங்க அவங்க நீங்கள் சூப்பு வச்சு எடுத்துக்கோங்க. போன வட்டம் நான் வெயிட் லாஸ் சீசனில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு சிஸ்டர், அவங்க சிஸ்டரா ப்ரோவான்னு எனக்கு தெரியல, இந்த சீசன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு அவங்க பேரோட மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆயிரும். அப்போ வந்து அவங்க ராத்திரிக்கு சூப்பு மட்டும்தான் எடுத்து குடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நம்மளாலேயே முடியும் வெயிட் லாஸ் அப்படின்றது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ரேவதி பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. சூப்பராக அவங்களும் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட வெயிட்டும் நிதிஷ் அப்பாவோட வெயிட்டும் என்னன்னு பார்க்கலாம். வெயிட்டு பார்த்தீங்களா, இந்த வாரமுமே நாளைக்கு வந்து நான் என்னென்ன ஃபுட் இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்றது நான் வீடியோவாக போடுறேன். ஸோ நான் வாரம் சாப்பிட்டதை போட்டுறேன். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் நிதிஷ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் சீசனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பழைய சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி அசால்ட்டாக அக்கா 10 கிலோ குறைச்சிட்டேன், அக்கா 12 கிலோ குறைச்சிட்டேங்க்கா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. 3 மாதம் தான் பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன், குறைச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்றவாங்க. ஒரே ஒரு 4 லைனில் போட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மெசேஜ் படிக்கும்போது. அப்புறம் மெயினான விஷயங்கள் அப்படின்ற போது இப்போ எனக்கு சமீப காலமாக அந்த 1 மாதமாக வருது. அதாவது ஒரு முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு PCOD இருக்குது, அவள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணேங்க்கா, 4 மாதமாக கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வச்சு நான் விடாமல் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ வந்து அந்த பொண்ணு மாசமாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். கண்டிப்பாக உனக்கு நார்மல் டெலிவரி ஆகி அழகான ஒரு குழந்தை பிறக்கணும், எல்லாரோட ஆசையும் அதுதான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு பொண்ணு போட்டிருந்தா, அக்கா நான் எந்த விதமான ஒரு மெடிசனும் எடுக்கலை, நான் இயற்கையாக முருங்கைக்கீரை பொடி மட்டும் எடுத்து நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுவும் அவள் சொன்ன விஷயம் வந்து நானும் நிதிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ட்வின்ஸு, அவளுக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும். எனக்கு இப்போலாம் என்னென்னா எல்லாரும் மாசமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மெயினான விஷயம் இன்னொரு நான் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னா எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும், அப்படியே ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லாருமே. அதை எல்லாருமே சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வரப்போகிற வாரங்களும் வெயிட் லாஸ் அப்படின்றதும் செம மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து போட்டியும் செமையாக இருக்கும். ஸோ இந்த வார போட்டி அப்படின்றது 10,000 ஸ்டெப் முடிஞ்சால் நடங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 10,000 நடக்க முடியாது இல்லையா. போன வாரம் நம்ம வந்து 200 ஸ்கிப்பிங் சொல்லியிருந்தோம். 200 ஸ்கிப்பிங் 1 ப்ளஸ் 1 செகண்டுக்கு வந்து சிட்டிங், அதாவது வால் சிட்டிங் பண்ணுறது. அந்த வால் சிட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட பேக் போன் அப்படின்றது பொசிஷனுக்கு கரெக்டாக கொண்டு வரும், பேக் பெயின் வரவிடாது. அது மாதிரி நம்ம தொடலாம் செம்மையாக குறையுங்க. அப்டமன் பகுதி அப்படின்றது ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன சேலஞ்சாக நமக்கு பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு அப்பர் பாடி வீடியோ போட்டிருக்கேன், ஒரு நாள் லோயர் பாடி வீடியோ போட்டிருக்கேன். 2 எக்ஸசைஸும் ஒவ்வொரு நாள் பண்ணுங்கள், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் வீக் சேலஞ்சுக்கு ரெடியா? நான் ரெடிங்க, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.